புஷ்பா மேடம் படம் ப்ரோ படம் மேடம் படம் எப்படி இருக்கு புஷ்பா புஷ்பராஜ் ஃபயர் இல்ல வைல்ட் ஃபயர் டான்ஸ் கெட்டப் லேடி கெட்டப் ராஷ்மிகா ஒரு கிரிஞ்சியா நடிச்சிருக்காங்க குடும்ப பொண்ணா யூடியூப் பேசுவாங்களா చాలా బాగుంది ப்ரோ ரிவ்யூ అండి நல்லாவே கலெக்ஷன் அள்ளும். புஷ்பா 1 புஷ்பா 2 எப்படி சரி, புஷ்பா 1 நான் பார்க்கல, புஷ்பா 2 இப்பதான் பார்க்குறேன். ஸோ சூப்பராக இருக்கு. அது ஆக்சுவலாக இன்னும் சூப்பராக இருந்ததுன்னு சொன்னாங்க. பட் எனக்கு டைம் கிடைக்கல புஷ்பா 1 பார்க்கும்போது. ஃபயர் இல்ல வைல்ட் ஃபயர் வைல்ட் ஃபயர் புஷ்பா 2 எப்படி இருந்துச்சு? பயங்கரமா இருந்துச்சு. சூப்பர். ஃபர்ஸ்ட் ஆஃப் நோ lag rush. Even 3 hours movie is totally worth. 3 hours 20 minutes. It's totally worth. 20 minutes bro 3 hours 20 minutes மாதிரியே இருக்காது ப்ரோ. ஒரு எப்படி சொல்றது, அந்த அடுத்து என்ன நடக்கும் adrenaline rush will be there bro. நாங்க என்ன நினைச்சோம், ஒருத்தன் வருவான்னு நினைச்சோம். கடைசியில பார்த்தா அவன் படம் ஃபுல்லா வரல. பார்த்தா அவன் லாஸ்ட்ல வர, அவன் தேர்ட் பார்ட்டிக்கு வருவான். அது சொல்ல முடியாது. அது சஸ்பென்ஸ். இப்ப பார்ட் 2 வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா லைட்டா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் Don't believe in it. I don't You have to watch the movie first. Totally watch the movie. Who are saying it's a lag or it's a bit a cringy part, ask them to watch the movie. See, we have been sitting here for 3 hours 30 minutes. You have said it's 3 hours 20 minutes. You can ask anyone in the people who watched it. No one felt it like a lag. Okay, fully engaging, and there is a bit messages also. It's a good movie. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து டிஎஸ்பி தான் பேக்ரவுண்ட். பட் செகண்ட் பார்ட் Sam's yes. அண்ணா அந்த விஷயத்தை நான் பேசுறேன். சாம்சியஸ் பயங்கரமா பண்ணி, நான் ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணது சாம்சியஸோட பிஜிஎம் தான். அவர் அந்த பாட்டு பேர் என்ன, அந்த அம்மன் பாட்டு பேரு வைஷாசுரம் மாதிரி. அந்த பாட்டு Amawar song while doing a fight scene with Sari. The people who criticize Allu Arjun for Sari wearing at first film, and also he wearing the same Sari scene. It's a ritual actually in the Tirupati. In Tirupati They'll be following it. So by that scene he totally created the song and the totally scene, but it's totally worth. You'll get goosebumps. பாட்டோட பிளேஸ்மெண்ட்டும் சரி, அவரோட ஃபைட் ஆக்ஷன்ஸும் சரி, அதுக்கு பின்னாடி கொடுத்த ஆக்சுவலி பிஜிஎம் ஸ்கோர் வந்து அந்த சீனுக்கு பொருந்துச்சு. வித்தியாசமா இல்லாம அந்த சீனுக்கு ஏத்த பிஜிஎம் இருந்துச்சு. அந்த பீக் மொமெண்ட்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஒவ்வொரு ஃபைட் சீனுமே அந்த பிஜிஎம் பீக் மொமெண்ட் தான். அந்த கிசிங் சாங் அண்ட் ஃபீலிங் First of scene, even that has a different aspect of seeing movie. ஃபாஸ்டா போகுது. 3.5 மணி நேரம் வந்துட்டு டியூரேஷன் ஆனா அப்படி தெரியல. ஃபாஸ்டா போகுது. ஓகே, எப்படி பார்ட் 2 எப்படி எடுத்துக்கறாங்க, என்ன மாதிரி டீமா வச்சிருக்காங்க? ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட்னு ஒன்னு இருக்கும் இல்லையா, இப்ப KGF 2 அந்த மாதிரி போகுது இல்லையா, அதே மாதிரிதான் இது. ஆனா ரொம்ப சீக்கிரமா எழுதி முடிச்சிட்டாங்க போல. இப்ப மறுபடியும் 3வது பாட்டுன்னு ஒண்ணு போட்டாங்க, வந்தா பார்க்கலாம். ஒரு மாதிரி ஃபீலிங் நல்லா இருந்தது. ஃபீல் குட். ஃபைட் ரொம்ப மாஸா இருந்தது. கொஞ்சம் பயந்து அழுதுட்டு. ஃபேமிலி பசங்களுக்கு அவ்வளவா இது இல்ல, ஆனா ஃபேமிலியோட பார்க்கலாம். பிஜிஎம் சாங்ஸ் குட். புஷ்பா வெயிட்டிங் ஃபார் தி புஷ்பா பார்ட் 3. ஃபேமிலியோட தான் வந்திருக்கேன். வெயிட்டிங் ஃபார் புஷ்பா பார்ட் 3. நல்லா இருக்கு. ப்ரோ படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கு. புஷ்பா எப்படி? புஷ்பா 3 மேடம் படம் ப்ரோ படம் மேடம் படம் எப்படி இருக்கு? புஷ்பா புஷ்பராஜ் சூப்பர் எக்ஸலென்ட் மைண்ட் ப்ளோயிங் ஃபைட் எக்ஸ் ஃபைட் டான்ஸ் கெட்டப் லேடி கெட்டப் ஃபுல் சூப்பர் ஆல்மோஸ்ட் ப்ரோ. சாங் கிசிக் சாங் கிசிக் எக்ஸ்பெக்ட் செய்யலாம் ப்ரோ. நோ எக்ஸ்பெக்டேஷன். செகண்ட் பார்ட் கிசிக் சாங் சூப்பர். தேர்ட் பார்ட் எப்படி வெயிட்டிங்கா? Third part also there bro. Super there bro. Still heroes. या डायलॉग சொல்லிட்டு போ புஷ்பா dialogue. Pushpa in Telugu. dialogue Telugu dialogue takkaledaava tagge fire nahi wild fire. Okay, thank you. புஷ்பா 2 ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இல்ல, ஆனா நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு செகண்ட் பார்ட் விட. என்ன மைனஸா தெரியுது? செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, லேகா இருக்கு. 3 மணி நேரம்ன்றது உட்கார முடியல. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் சோதிக்கும், மத்தபடி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் போறதே தெரியல. ஓகே, என்ன என்டர்டெயின்மென்ட் ஃபேக்டரா இருந்துச்சு ப்ரோ? பாட்டா ஃபைட்டா? அல்லு அர்ஜுனோட ஆக்டிங் தான் மெயின் சொல்லணும். பாட்டு ஃபைட் எல்லாம் என்ஜாய் பண்ற மாதிரி எனக்கு பிடிக்கல அவ்வளவு தூரம். இந்த டைப் ஆஃப் ஃபைட் எனக்கு பிடிக்கல. ஆனா அல்லு அர்ஜுனோட பெர்ஃபார்மன்ஸ் அவரோட இதெல்லாம் பயங்கரமா இருந்தது. அதனாலே என்னமோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்ட் 2 அப்படினாலே ஸ்டோரி முக்கியம் அப்படின்றாங்க. ஸ்டோரி அப்படி இருக்கு. இந்த பார்ட் 3 லீட் எப்படி கொடுத்திருக்காங்க? அதாவது வைக்கணும்னு வச்சிருக்காங்களா இல்ல உண்மையிலே பார்ட் 3 இந்த படத்துக்கு தேவையா? இன்னும் அந்த படம் முடியல, அதனால 3க்கான தேவை இருக்கு, அதனால வந்திருக்கு. சூப்பர் ப்ரோ, பிளாக் பஸ்டர் 1000 crores பக்கா. ஓகே, அந்த பார்ட் 1ல இருந்து பார்ட் 2 எப்படி கனெக்ட் பண்ணிருக்கீங்க? கனெக்ட் சூப்பர். ராஷ்மிகா அல்லு அர்ஜுன் அவங்க ஆக்டிங் சூப்பர்
Allu Arjun one man show super. ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா சமந்தாக்கு ஒரு பாட்டு இருக்கும், அந்த பாட்டு ஹிட் ஆகும். இந்த படத்துல ஸ்ரீலீலாக்கு ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டு ஹிட் ஆகும். சமந்தா ரேஞ்சுக்கு இல்லைன்னு சொல்லணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல முழுக்க தமிழ் படம் மாதிரி ஃபீல் கொடுத்தது. இதுல வந்து எங்களுக்கு வந்து 60% தான் கொடுத்தது, 40% தெலுங்கு படம் இதோட கொடுத்தது. படம் ஸ்கிரீன் பிளே எல்லாமே நல்லா இருக்கு. பட் ஃபகத் பாசிலோட படம் முடிச்சிருந்தா 3 hour நல்லா இருந்திருக்கும் படம் அப்படின்ற மாதிரி. ஆனா அதுக்கப்புறமா ஒரு ஸ்டோரியை கொடுத்து 3/4 மணி நேரம் தூக்கின்னு வந்தது கொஞ்சம் அதிகமா லென்த்தியா போதே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன் முக்கியமான காரணம்னா அதுல எல்லா பாட்டுமே ஹிட் ஃபர்ஸ்ட் பார்ட்ல, இதுல எந்த பாட்டுமே ஹிட் இல்ல. பட் சாம்சியஸோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்துல உட்கார வைக்குது. அதுக்காக தேவிஸ்ரீ பிரசாத் நல்லா அடிக்கலன்னா சொல்லல, படத்துக்கு ஏற்ற மாதிரி அடிச்சிருக்காங்க. ஆனா பட் லிரிக்ஸ் உட்காரல. அதுல சொல்றேன் ஒன்னொன்னுலயும் ஒரு லிரிக்ஸ் அழகா இருக்கும். அது இல்லாம கொரியோகிராஃபி தனித்துவமா இருக்கும் ஒரு 2 பாட்டுக்குமே. ஆனா இந்த படத்துல அந்த கொரியோகிராஃபி சரியில்லை. சினிமோட்டோகிராஃபி நல்லா இருந்தது. படம் வந்து 3 மணி நேரம் மேல போகுது. படம் 1/2 3.5 மணி நேரம் போகுது. இல்ல பாட்டு இல்லாம ஹிட் ஆகலானே. இப்ப வர படத்துல 3.5 மணி நேரம் படம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஒருவேளை தெலுங்குல தெரியாம எடுத்துட்டாங்க. பட் ரசிக்க முடியுமா தான் சுகுமார் நாயுடு பண்ணிருக்காரு. என்னன்னா இத கொஞ்சம் போர்ஷனை லைட்டா கட் பண்ணா தமிழ் ஆடியன்ஸுக்கு இன்னும் பிடிக்குமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஃபகத் பாசிலோட கதை முடிச்சிருக்கலாம். ஃபகத் பாசில அப்புறமும் கதை எக்ஸ்டன் ஆகுறதுனால வேற கதையில எடுத்துட்டு போறாங்களோ. இது தெலுங்குக்காரங்களுக்கு சாப்பிட நல்லா இருக்கும், தமிழ்காரங்க வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னதான் பிடிக்கும். படம் நல்லா இருக்கு, ஒன் டைம் வாட்சபிளான படம் தான். ஆமா, ரத்தம் தெரியும் ஓட விட்டு வெட்டுற மாதிரி கை கால்லாம் தனித்தனியா போற மாதிரி இருக்கு. அது நம்மளுக்குள்ளேயே வந்த மாதிரி இருக்கு. ஃபீலிங்ஸ் சென்டிமெண்ட் நிறைய இடத்துல தூக்கி இருக்காங்க. அது ஏற்புடையதா தான் இருந்தது. ரொம்ப பாக்குற மாதிரியும் அல்லு அர்ஜுனுக்கு ஒரு சிறந்த நடிகர்னு ஆக்டிங் கொடுத்தது நம்மளுக்கு சந்தோஷம். ஏன்னா அவர் அழுகுறப்ப நம்ம கண்ணுல தண்ணி வரா மாதிரி இருக்கு, அவள் ஆக்ஷன் பண்றப்ப நம்மளுக்கு வெறி வரா மாதிரி இருக்கு. நல்லதா இருக்கு. பட் படம் 3.5 மணி நேரமா இருக்கு, அதனால கஷ்டமா இருக்கு. ராஷ்மிகா ஒரு கிரிஞ்சியா நடிச்சிருக்காங்க, குடும்ப பொண்ணா. அது கொஞ்சம் நல்லா இருக்கு. அவங்க முழுவாம இருக்க சீன்லாம் உண்மையாலுமே முழுவாம இருக்க மாதிரி ஏற்புடையதா இருக்கு, நல்லதா இருக்கு. பாட்டு ஹிட் ஆகல, படம் லென்த்தியா இருக்கு. பார்ட் 3 தேவையா இல்ல சும்மா வச்சிருக்காங்களா? சும்மா லீடு இல்ல பார்ட் 3 வந்து ஃபகத் பாசிலோட முடிச்சிட்டு பார்ட் 3 கொடுத்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கு. இவ்வளவு பிரச்சனை வந்தது அதை கரெக்டா நேர்த்தியா வந்து ஒரு சிஎம் ஆக்குறது வந்து ஒரு பொண்டாட்டியால தான் ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது. மத்தது நீங்க கேளுங்க. ஏங்க தரமா இருக்குதுங்க. உண்மையில அவங்க தான் கொடுத்தது. டப்பிங் ஆர்டிஸ்ட் பேசுறாங்க தெரியுமா, அல்லு அர்ஜுனுக்கு ரஷ்மிகா, அவங்களுக்கு முதல்ல ஒரு நன்றி சொல்றேன். ஏன்னா இதுமாதிரி டப்பிங் படம் வந்தா அந்த தமிழ் படத்துக்கு அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு முக்கியமா இது ஒரு படம். முக்கியமா அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து இருக்கிறாங்க, அவங்கள பேட்டி எடுங்க. சேகரன் வந்து அல்லு அர்ஜுனுக்கு பேசிக்கிறாரு, சூப்பரா பேசிக்கிறாரு. அதே மாதிரி ராஜேந்திரன் டப்பிங் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து இந்த படத்தை பாக்குறாங்க. ஏன்னா டப்பிங் ஆர்டிஸ்ட்ல இந்த படமே நிச்சயமா தமிழ்லயே பார்க்க முடியாது. பக்காவா இருக்குங்க. அதுவும் மகிஷாசுரமர்த்தினி மாதிரி அந்த புடவை கட்டிட்டு வர ஃபைட் சீன் வந்து அந்த எடிட்டிங் வேற லெவல். அந்த கேமரா என்ன சொல்றது, அந்த ஸ்கிரீன் பிளே, இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. இதுல வந்து செகண்ட் பார்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. செகண்ட் பார்ட் வந்து அவ்வளவு விறுவிறுப்பா இருக்கு. என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் எல்லாருமே. இந்த வருஷத்துல இது ஒரு ரொம்ப நல்ல படம்னு சொல்லலாம். நல்லாவே கலெக்ஷன் அள்ளும். புஷ்பா 1 நான் பாக்கல, புஷ்பா 2 இப்பதான் பாக்குறேன். சோ சூப்பரா இருக்கு. அது ஆக்சுவலா இன்னும் சூப்பரா இருந்ததுன்னு சொன்னாங்க. பட் எனக்கு டைம் கிடைக்கல புஷ்பா 1 பாக்கும்போது. பட் இந்த படத்துக்கு எப்படியோ ஃபர்ஸ்ட் ஷோவே வந்துட்டேன். பிளான் பண்ணி வந்ததுனால கரெக்டா வந்துட்டேன். சோ பார்த்தாச்சு நல்லா இருக்கு. 3.5 மணி நேரம் ஏதாவது லாகா இருக்குங்களா? இல்ல லாக் எங்கேயுமே கிடையாது. உங்களுக்கு வந்து சீன் பை சீன் வந்து நீங்க என்ஜாய் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் அந்த கதை என்னன்னு காமிக்கிறதுக்காக கதையா போவோம். ஆனா உங்களுக்கு எங்கேயுமே சிரிப்பு எதுவுமே கிடையாது. சிரிப்புன்றது கிடையாது. கண்டென்ட் ஓரியன்டா போகுது. கண்டென்ட் ஓரியன்டா இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் வந்து பயங்கர விறுவிறுப்பா இருக்கு. இந்த மகிஷாசுரமர்த்தினி மாதிரி அவர் வந்து ஃபைட் பண்றதெல்லாம் வந்து அப்படி இருக்கு, விறுவிறுப்பா சூப்பரா இருக்கு. ஸ்டோரியோட முடிச்சிருக்கலாம், தேவையில்லாம ஃபேமிலி என்டர்டெயின்மென்ட்ல கொண்டு வந்துட்டாங்க. அப்படி எல்லாம் ஃபேமிலி எல்லாம் தூக்கின்னு வந்து உங்களுக்கு ரொம்ப எல்லாம் காமிக்கலையே. அது சும்மா கடைசி ஒரு 10 நிமிஷம் சீன் தானே. 3 hours 15 minutesல தான் உங்களுக்கு ஃபேமிலியோட என்ன மேட்டருங்கிறத கொண்டு வராங்க. அது கூட கொண்டு வரலாம். அப்புறம் எப்படி மெசேஜ் எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க சும்மா அப்படி ஜஸ்ட் லைக் தட் வந்து நீங்க என்டர்டைன்மெண்ட் மூவியா பார்க்கலாம். సారీ తమిళ్ తెలియదు. ஓகே, தெலுங்குல எப்படி இருந்துச்சு மேடம்? చాలా బాగుంది. சீட் அவுட் நகர முடியாது அந்த மாதிரி பண்றது. அடுத்த சீன் ரொம்ப அருமையா இருக்கு. நோ டவுட். சாங்ஸ் எல்லாம் ஏதோ அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் லேட்டா சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கு. ஒரு டான்ஸ் ஒன்று இருக்கு, சூப்பரா இருக்கு. டான்ஸ் ஒரு செட் சாங் நல்லா இருக்கு. 3.5 மணி நேரம்ன்றாங்க, அது லாகா தெரியும். அதெல்லாம் படம் போறதே தெரியலப்பா, ரொம்ப அருமையா இருக்குப்பா. அவ்வளவு ஒவ்வொரு மூமெண்ட் ரொம்ப அருமையா இருக்கு. அடுத்த சீன் என்ன ரொம்ப டச்சிங் எமோஷனலாவும் இருக்கு, அதே சமயம் நல்ல ஒரு த்ரில்லிங்கா இருக்கு. ரொம்ப ரத்தம் தெரிக்க அப்படித்தான் இப்போ இதுவா இருக்கு.
மூணாவது அப்படியா? ஆமா, அது முதல் சீன் இருக்காது, ஃபர்ஸ்ட் சீன் தான். தேர்ட் பார்ட் கதை எடுக்கணும்னு எடுக்கிறாங்களா இல்ல படத்துக்கே lead தெரியல, அது என்னன்னு தெரியாது. ஆனா தேர்ட் பார்ட் முதல் சீன் ஃபர்ஸ்ட் ஒரு 10-15 நிமிஷம் அந்த தேர்ட் பார்ட் லீட் பண்ணுறது. ஹீரோயின்லாம் அது எப்படி நடிச்சிருக்காங்க? நல்லா இருக்கு, சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் ஹீரோயின். எல்லாருமே நல்லா இருக்கு, ஃபைட்டிங்லாம் அட்டகாச ஃபைட்டிங். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. என்ன எதிர்பார்த்தீங்க? எப்படி இருந்துச்சு? I'm big fan of Allu Arjun. So சாங்ஸ் songs bro review andi. இந்தியால ரெக்கார்ட் போட்டாங்க இந்த படம். அப்படிதான் இருக்கு. 3 மணி நேரம் படம் எங்கேயுமே எங்கேயாச்சும் போர் அடிச்சுதா லேக் ஆச்சா படத்துல? இல்ல 3 மணி நேரம் 20 நிமிஷம் போர் அடிக்கல. டயர்ட் இல்லாம அடுத்த ஷோ நான் போறேன் இப்போ. நெக்ஸ்ட் ஷோ நான் போறேன் நான். நல்லா இருக்கு. மியூசிக் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. டைரக்டர் தான் ஸ்கிரீன் பிளே அண்ட் இறைச்சலா இருக்குதுங்களா? காதெல்லாம் வலிக்குது. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. நல்லா இருக்கு. ஹீரோயின்லாம் எப்படி பண்ணிருக்காங்க? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. பாசில் எப்படி நடிச்சிருந்தாரு? ஆ? பகத் பாசில் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. படம் புஷ்பா 1 நல்லா இருக்கா 2 நல்லா இருக்கா? புஷ்பா 1ஓட புஷ்பா 2 வந்து ரெண்டு ஹேண்ட். தெலுங்கு ஒரு ஆண்டுல. படம் வந்து இந்த லாரி பறக்குது இந்த மாதிரி எல்லாம் ஃபைட்லாம் இருக்குங்க. இல்லங்க அது வந்து ஒண்ணும் தெரியலங்க. அது நல்லா இருக்கு. படம் கதையோட ஒட்டி வரும்போது நல்லா தானே இருக்கு. கதையோட ஜாயிண்ட் ஆகி வரும்போது எல்லாம் நல்லா தானே இருக்கு. பார்ட் 3க்கு எப்படி இருக்குன்னு பார்ட் 3 வந்து இதோட பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். 100%. 2 கை இல்ல, எத்தனை கை வர தெரியல.